பாலிசிஸ்லாம் நீங்க டிராஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரவிந்த் சாமி அவர்கள் விஜயோட அரசியல் என்ட்ரிய மிக கடுமையா விமர்சிச்சிருக்காரு. எந்த வகையிலயும் நான் ஓட்டு போட மாட்டேன் விஜய் அவர்களுக்கு, ரஜினி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப எனக்கு வந்து இப்போ ரஜினி சாரோட நான் பெரிய ஃபேனு, நான் கமல் சாரோட பெரிய ஃபேனு, எனக்கு விஜய் பிடிக்கும். இது மாதிரி வந்து இதனால நான் ஓட்டு போடக்கூடாது. நான் ஓட்டு போடக்கூடாது. மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஓட்டு போடக்கூடாது, நான் ஓட்டு போட மாட்டேன் அந்த மாதிரி. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில தான் நடிகர்கள நாடாளவா, தலைவா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் இருந்து வந்துகிட்டு இருக்கு. அத முன்னிட்டு தான் இவரும் அது மாரி தான் ஒரு விமர்சனத்த வச்சுட்டு இருக்காரு. இவரு நடிகரா இருக்காரே ஒழிஞ்சு, நடிப்புல பல திறமை இருந்தாலும், இவரால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்த நடத்துற அளவுக்கு அவருக்கு ஒரு எந்த திறமை இருக்கு, தனித்திறமை இருக்கு, எத வச்சு இவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்த வச்சிருந்தாரு. என்னதான் விஜய் அவர்கள் ரசிகர்கள் மன்றத்த வச்சு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாலும், ரசிகர்கள் அவ்வளவு பேரும் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க 2 பேத்த தவிர்த்து மித்த அனைவருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெட்டர்பேடு கட்சியா தான் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவரால் எந்த ஒரு வகையிலுமே மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. விஜய் அவர்கள் அந்த வகையில சாதிப்பாரா இல்ல சறுக்குவாரா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவரோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு, அவரோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம இந்த வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் தான் முடிவு தெரியும். விஜய் அவர்கள் அரசியல்ல சாதிப்பாரா சறுக்குவாரா அப்படிங்கிறது.